ஒரு முறை திருச்சிக்கு எம்ஜிஆர் காரில் பயணிக்கிறார். வழியில் ஒரு ரயில்வே கேட் கார் நிற்கிறது. எம்ஜிஆர் வந்த செய்தி அறிந்து பக்கத்து வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் பறந்து வருகிறார்கள். அத்தனை பேரும் காரை சூழ்ந்து கொண்டு பாசத்தை கொட்ட திக்குமுக்காடி போகிறார் எம்ஜிஆர். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்று அன்போடு விசாரிக்கிறார். பதிலுக்கு அந்த மக்களோ, மகாராசா, நீ நல்லா இருந்தா தான் போதுமே, நாங்க நல்லா இருப்போம் என்று அந்த உழைக்கும் மக்கள் கையெடுத்து கும்பிட்டு சொல்ல, அவர்கள் அத்தனை பேரின் கைகளையும் பற்றி கொண்டு நெகிழ்ந்து போகிறார் எம்ஜிஆர். கார் நகர்கிறது. சில நிமிடங்கள் மௌனமாக வந்த எம்ஜிஆர் உருகி போய் சொன்னார், நான் நல்லா இருந்தாலே தாங்களும் நல்லா இருப்போம்னு சொல்ற இந்த மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் என்று சொல்கிறார். மக்கள் தன் மீது காட்டிய பாசத்தை போலவே மக்கள் மீது அவர் காட்டிய அன்பையும் அக்கறையையும் நேரில் காண நேர்ந்தது. அவரது ஆட்சியின் போது ஒரு முறை ராமேஸ்வரத்தில் கடுமையான புயல் மழை, குடியிருப்பு பகுதிகளில் பலத்த சேதம். தகவல் கிடைத்ததும் உடனே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்றார் எம்ஜிஆர். அவருடன் சேரும் சகதியுமாக நீரோடிய வீதிகளில் கண்ணீரும் கம்பளையுமாக நின்றிருந்தனர் மக்கள். அவர்களை பார்த்ததுமே காரில் இருந்து இறங்கிய எம்ஜிஆர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு முழங்கால் அளவு தண்ணீரில் நடக்க, பதறிப்போன மக்களோ, ஐயா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை பார்த்ததே போதும், சகதியில நடக்காதீங்க என்று தடுத்தும் கேளாமல் அவர்களது அருகில் போய் ஆறுதல் கூறினார். அதே ஜோரில் மின்னல் வேகத்தில் நிவாரணப் பணிகளுக்கும் உத்தரவிட்டார். மக்களின் குறைகளை கோட்டையில் உட்கார்ந்து கேட்டவர் அல்ல, தெருவுக்கு வந்து தீர்த்து வைத்தவர் எம்ஜிஆர். முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அவர் அமரராகும் வரை அந்த 11 ஆண்டுகளில் ஒரு சென்ட் நிலமோ அல்லது வீடோ இந்த தமிழ்நாட்டிலோ வேறெந்த மாநிலத்திலோ அவர் வாங்கியது கிடையாது. அதே சமயம் திரையுலகில் இருந்தபோது தான் சம்பாதித்த சொத்துக்களை மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் நலனுக்கும் கட்சிக்கும் என தமிழக மக்களிடமே திருப்பி கொடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் அவர் போல இடம் பிடித்தவர் வேறு யாரும் கிடையாது. ஏனெனில் தான் சம்பாதித்த மாபெரும் சொத்து மக்கள் செல்வாக்கு என்பதைத்தான் அவர் மதித்தார். அதில் துளி கூட கீழ் விழாமல் கடைசி வரை காத்தார். இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம். எம்ஜிஆருடன் காரில் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இருபுறமும் திரண்ட மக்கள் தலைவா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க என்று கோஷமிடுகிறார்கள். இதை பார்த்த எம்ஜிஆர், எல்லோருமே எம்ஜிஆர் வாழ்கன்னு தானே வாழ்த்துறாங்க, ஒருத்தர் கூட முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்லலே, ஏன் தெரியுமா என்று கேட்டார். உங்கள் 3 எழுத்து பெயர்தான் அவங்களுக்கு மந்திரம் மாறி, அதனால தான் என்றேன். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் வாழ்கன்னு சொன்னா அது பதவியை வாழ்த்துற மாதிரி, எம்ஜிஆர் வாழ்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு என்ன வாழ்த்துற திருப்தி. இதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து, இதைத்தான் நான் பத்திரமா காப்பாற்றியாகணும் என்றார். இறுதி வரை சொன்னது போலவே நின்றார்.